So when will you think of tea? When you're about to explode because of your tight schedule, because of your busy work, when your mind is about to explode, you need a break. You need a cup of tea. கண்டிப்பாக உனக்கு ஒரு cup of tea வேணும். When it's raining outside, when the nature is so tempting you to enjoy it, then you will have a cup of tea sitting and enjoying the nature. வெளியில் ரொம்ப அழகாக மழை பெய்யுது, பார்க்கணுன்னு உனக்கு ஆசையாக இருக்குது, அப்போ ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ, டெஃபினெட்லி இட்ஸ் வர்த். அதே மாதிரி ஒரு பிரேக் வேணும், ரொம்ப டயர்ஸம்மா, யூர் ஆல்வேஸ் ஒர்க்கிங், யூர் ஆல்வேஸ் டாய்லிங், அப்போ திடீர்னு ஒரு பிரேக் வேணும், உனக்கு தேவைப்படும் போது ஒரு கப் ஆஃப் டீ வேணும். ஸோ we do all have time in all occasions to have a cup of tea. ஸோ அதுதான் ஒரு நைஸ் சேயிங் இருக்கும், கோட்ஸ் இருக்கும், டீ கோட்ஸ். ஸோ லைஃப் இஸ் ஜஸ்ட் லைக் அ டீ, பிகாஸ் இட்ஸ் அப் டு த லெவல் ஹவ் யூ மேக் இட். நீ எந்த அளவுக்கு, இட்ஸ் அப் டு த டேஸ்ட் ஹவ் யூ மேக் இட். எந்த அளவுக்கு ஒரு டீயை டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறியோ அதே மாதிரி தான் லைஃப்பை எந்த அளவுக்கு அழகாக ப்ரிப்ரேஷனோடு நம்ம டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் லைஃப் அப்படின்னு. ஸோ there is another quote even which says, every cup of tea takes you to an imaginary voyage. ஒரு கப் ஆஃப் டீலையும் உன்னுடைய இமேஜினேஷன், உன்னுடைய நினைவுகள் உன்னை தனியாக கூட்டி சொல்லும், தனிமையில் உட்காந்து ஒரு கப் ஆஃப் டீ சாப்பிடும்போது. ஸோ லெட் அஸ் திங்க் ஆஃப் இட். இப்போ ஒரு கப் ஆஃப் டீனா எப்படி, என்ன அப்படிங்கிறதுலாம் ஒரு 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 வியூ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த டீ எப்படி அப்படிங்கிற வியூ. ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் he is a lover of tea. இந்த எழுதின ஆத்தர் டீ லவர்னு வச்சுக்கோங்க. என்ஜாய்ஸ் டீ. ஒரு டீயை மேக் பண்ணுறதுலையே லெவல்ஸ் ஆஃப் மேக்கிங் டீ, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் வச்சு ஒரு படிநிலைகள் சொல்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் how will you make tea. So what are the steps to be taken to make tea? டீயை போடுறதுல, ஒரு டீயை ப்ரிப்பேர் பண்ணுறதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிற அளவுக்கு அந்த லெசனை எழுதுறாரு. ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு ஃபார் ஹீ லவ்ஸ் டீ. ஸோ லுக் அட் த ஃபர்ஸ்ட் warm-up exercise that is given in your book. Here are a few varieties of tea. How many of you have tasted this? You may take it iced tea, herbal tea, lemon tea. If you go for a cafe or a coffee shop, you can have so many varieties of coffee. The same level in a tea shop, you can have a different types of tea. So these are all the teas. ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ போனீங்கன்னா செம்பருத்தி டீ இருக்கும்பாங்க, ஹெர்பல் டீ, ஐஸ் டீ, லெமன் டீ, இந்த மாதிரி நிறையா டீயும் இருக்குல்ல. அந்த மாதிரி எதை டேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் செஷன், how the tea powder is made, that is picking the leaves and drying it and making it powder. So everything அதை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன warm-up exercise describing processல கொடுத்துருக்காங்க. That we will see in describing a process. The describing a process பார்ப்போம். Let us go to the lesson பார்ப்போம். So he starts, if you look up tea in the first cookery book that comes to hand you, will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions which give no ruling on several of the most important points. At the first paragraph, the author asks you to look at a cookery book to search for how to make tea. ஒரு குக்கரி புக், ஒரு சமையல் கலை புக் எடுத்துகிட்டு அதில் டீ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சர்ச் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த புக் இட் இஸ் அன்மென்ஷன்ட். நிறைய புக்கில் அது அன்மென்ஷன்ட் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் டீ இஸ் நாட் டு பி, நம்மளை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ஐட்டம்ஸ், வெஜ் ஐட்டம்ஸ்ன்னு நிறைய ஐட்டம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஃபார் டீ, ஆனால் டீக்கு டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ he thought it is unmentioned. And even though it is mentioned, என்னதான் அது மென்ஷன் பண்ணியிருந்தாலும் it gives no ruling on several of the most important things. Whatever the things that are considered by the author as very important is not given in the book. அவருக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு நினைக்கிறாரோ அந்த பாயிண்ட் எதுவுமே அந்த புக்கில் கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்கிறார். This is curious, not only because tea is one of the mainstays of civilization in this country as well as air,
Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. This is curious. Curious means interesting. This is interesting not only because tea is one of the mainstays of civilization in this country. This country refers to his own country, Britain. In the country mattum illama nammulude civilization, நம்மளுடைய நாகரிகத்தில் இது ரொம்ப முக்கியமான பங்காற்றி இருக்கு டீ அப்படின்றது சொல்கிறாரு. mainstays of civilization in this country as well as in Ireland நாடு, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இது ஒரு வகையான அந்தந்த கண்ட்ரிக்குரிய அந்த வகையான டீ மேக்கிங் இருக்கு இல்லையா. திஸ் இஸ் த மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன். பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ். அதை எப்படி பெஸ்ட்டாக மேக் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். இதில் போனோம்னா ஒரு டிஸ்பியூட், சண்டை கூட வரலாம். இது இப்படி டீ சாப்பிடக்கூடாது, இப்படி டீ மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை கூட வரலாம். violent disputes means fights. So he says, when I look through my own recipe for the perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points, and perhaps 2 of them there would be pretty general agreement, but at least 4 others are acutely controversial. Here are my own 11 rules, every one of which I regard as golden. So, if you consider the author, the author பொறுத்த வரைக்கும் there are 11 outstanding points to make a cup of tea. ஒரு டீயை மேக் பண்ணோம் அப்படின்னா அதில் 11 outstanding points, 11 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காரு ஒரு டீயை எப்படி மேக் பண்ணணும். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவுட் ஆஃப் தீஸ் 11 பாயிண்ட்ஸ் 2 are common, 2 விஷயம் காமன் அதில். மீதி இருக்கிறதுல பட் அட்லீஸ்ட் 4 others are controversial. நான் சொல்கிற 4 விஷயங்களை நீங்கள் ஒத்து வர மாட்டீங்க. கான்ட்ரோவர்ஷியல், தட் இஸ் ஆர்கியூபிள், இல்லை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அவர் சொல்கிற 11 பாயிண்டில் 2 பாயிண்ட் பொதுவாக எல்லாரும் செய்கிற விஷயமா இருக்கும். ஒரு 4 பாயிண்டாவது ஆர்கியூபிள், நீங்கள் சொல்கிற மாதிரி டீ செய்ய முடியாது, டேஸ்ட்டாக இருக்காது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 4 விஷயம் ஆர்கியூபிளாக இருக்கும். he says the 11 rules. அதுக்கப்புறம் அவருடைய 11 ரூல்ஸை சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறார்? தீஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் கோல்டன் ரூல்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம் டீ மேக் பண்ணுறதுல, கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், one should use Indian or Ceylonese tea. China tea has virtues which are not to be despised nowadays. It is economical and one can drink it without milk. But there is not much stimulation in it. One does not feel wiser, braver or more optimistic after drinking it. First of all, முதல் விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, one should use Indian or Ceylonese tea. இந்தியாவில் மேக் பண்ண டீயோ டீ தூளோ இல்லை சிலோனில் இருக்கிற டீ தான் குடிக்கணும். சைனா டீ செகண்டரி தான் அவரை பொறுத்த வரைக்கும். இட் ஹாஸ் விர்ச்சுஸ்னா அட்மைரபிள் குவாலிட்டிஸ், அதுலேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை டிஸ்பைஸ்ட், நாட் டு பி டிஸ்பைஸ்ட், ஹேட்டட், அதை வெறுக்கவெல்லாம் முடியாது. ஏன்னா இப்போ அது எக்கனாமிக்கல் ஆயிடுச்சு, அது மில்க் இல்லாமல் குடிக்க முடியும் அந்த டீ, அந்த மாதிரி அதுக்கு இருக்கிற குணநலங்கள் இருக்குது. பட் தெர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். அதை குடிக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, எது சைனா டீயை குடிக்கும்போது. ஆனால் இந்தியன் டீக்கும் சிலோனஸ் டீக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறார். ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர், பிரேவர் ஆர் மோர் ஆப்டமிஸ்டிக். இதை குடிக்கும்போது ஒரு புத்திசாலித்தனமாக, ஒரு தைரியமாக, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் எதில் இருக்காதுன்னா சைனா டீயில் இருக்காதுங்கிறார். யூ மே ஆஸ்க் மீ சோ மெனி கொஷின்ஸ், வில் த டீ பி அப்படின்னு கேட்கலாம். டீக்கெல்லாம் இது இருக்குமா மிஸ் அப்படின்னு நீ கேட்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு த பர்சன். யூ மே ஃபைண்ட் இட் whenever I have headache, whenever I do have so many tensed situations, a cup of coffee will make me refreshed. That is a blessing. ஸோ எனக்கு எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுதோ, எனக்கு எப்பெல்லாம் ரொம்ப தலைவலிமா முடியவே இல்லை, ஒரு மூடை I need to change my mood, and when there is so much mood swings, I will have a cup of coffee. நான் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிப்பேன். It makes me refreshed. So according to the person, it may differ. இவருக்கு ஒரு டீ குடிக்கும்போது அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. இட் மேக்ஸ் ஹிம் பிரேவர், ரொம்ப தைரியசாலியாகவும், வைசர் புத்திசாலித்தனமாகவும், மோரோவர் ஆப்டமிஸ்டிக் பாசிட்டிவ் திங்கிங், கப் ஆஃப் டீ பாசிட்டிவிட்டி.
ஒரு கப் ஆஃப் டீ வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நேர்மறையான கருத்துக்களை ஒன்று உங்ககிட்ட விதைக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறார். Anyone who has used that comforting phrase, a nice cup of tea, invariably means Indian tea. இப்போ நீ ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணிங்கன்னா இட் ஈக்குவல்ஸ் ஒன்லி டு இந்தியன் டீ. அது எதுக்கு தான் அப்ளிகபிள்னா இந்தியன் டீக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். Secondly, tea should be made in small quantities, that is in teapot. டீ எதில் வைக்கணும், ஒரு பெரிய குண்டாலையெல்லாம் வைக்கக்கூடாதான். டீ எதில் வைக்கணும்னா ஒரு டீபாட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த டீபாட் கைஸ், லுக் அட் திஸ், திஸ் இஸ் த டீபாட். இது இந்த அளவுக்கு ஒரு சின்ன டீபாட்டில் தான் டீ வைக்கணுமா, ஒரு பெரிய பாத்திரத்துலையெல்லாம் வந்து டீ வைக்கக்கூடாதான். இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், ரொம்ப கொஞ்சமாக தான் டீ வைக்கணும். Tea out of an urn is always tasteless, while army tea made in cauldron tastes of grease and whitewash. The teapot should be made of china or earthenware. Silver or Britannia-ware teapots produce inferior tea, and enamel pots are worse. Though, curiously enough, a pewter teapot is not so bad. அவர் அடுத்தது ஃபஸ்ட்டு நான் என்ன டீ தூள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, இந்தியன் ஆர் சிலோனஸ் டீ. நெக்ஸ்ட்டு நான் அந்த டீயை எதில் போடணும், மேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, இட் ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். சின்னதாக ஒரு டீ பாட்டில் தான் வந்து நான் டீயை மேக் பண்ணணும். இதே வந்து நான் ஒரு பெரிய பாத்திரம்னு வச்சுக்கேன், அந்த பாத்திரத்துலையெல்லாம் வந்து டீ வைக்கக்கூடாது. இட் வில் பி டேஸ்ட்லெஸ், அது வந்து ஒரு சுவையாகவே இருக்காது. ஆர்மி டீ அப்படின்னா இட் வில் பி மேட் ஃபார் ஸோ மெனி பீப்புள், ஒரு நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு நம்ம மேக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இட் வில் பி மேட் இன் எ கால்ட்ரன். கால்ட்ரன் மீன்ஸ் எ பிக் பாட் யூஸ்டு ஃபார் பாயிலிங். ஒரு பெரிய பாத்திரம், பிரியாணி பாத்திரமெல்லாம் அண்டர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வைக்கிறது. அது எப்படி இருக்குமா, இட் டேஸ்ட் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். அந்த மிஷின்ஸை மேக் பண்ண அந்த வாசம், கிரீஸ் வாசம், அந்த ஒயிட் வாஷ் வாசம் அதெல்லாம் வருமா அந்த டீயில். ஸோ அந்த டீயில் அப்படி இருக்கக்கூடாதான். அந்த டீ பாட் இருக்கு இல்லையா, இட் வில் பி மேட் ஆஃப் சைனா வேர். சைனாவில் இருக்கும் இல்லையா, அந்த சைனா வேர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அந்த வாட் இஸ் தட், இதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, சைனா வேர்ன்னு சொல்லுவாங்க. வாட் டு யூ சே இட், I couldn't come up with the right word of it. I will send you. ஸோ அந்த சைனா வேர் ஆர் எர்தன் வேர், அதாவது மண் பாத்திரம். அந்த இல்லைன்னா வந்து இந்த சைனாவில் வந்து செய்வாங்க இல்லையா, பீங்கான் பாத்திரம்னு சொல்லுவாங்க. காரட் பீங்கான் அந்த மாதிரி பாத்திரத்தில் தான் செய்யணுமா. சில்வர் பாத்திரம் எல்லாம் வந்து இன்ஃபீரியர் டேஸ்ட், அந்த டேஸ்ட்டை வந்து குறைச்சிடுமா. த நெக்ஸ்ட் ஒன், தோ கியூரியஸ்லி எனஃப் எ பியூட்டர் பாட். பியூட்டர் பாட் அப்படின்னா இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த டீ பாட், இந்த டீ பாட் மாதிரியே கொஞ்சம் மேலே மட்டும் கொஞ்சம் சிலிண்டரிக்கலாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து இந்த ராஜாக்கள் அந்த மாதிரி காலத்துலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில்வர் ஒரு மாதிரி மெட்டல் வேரில் செஞ்சுருக்கோம் அந்த டீ பாட். அது வந்து ஐ வில் சென்ட் யூ த பிக்சர். த சேம் லைக் டீ பாட், இதே டீ பாட் மாதிரி இருக்கும். இது வந்து ரவுண்டாக இருக்குது. பட் வந்து அந்த பியூட்டர் டீ பாட் வந்து கொஞ்சம் மேலே வந்து சிலிண்ட்ரிக்கலாக கொஞ்சம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து த சேம் திஸ் லைக் இதே மாதிரி ஒரு ஸ்பவுட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இந்த பியூட்டர் டீ பாட்டும் இட் இஸ் நாட் ஸோ பேட், அதுவும் ஒன்றும் பெருசாக தப்பில்லை அப்படின்னு சொல்கிறேன். The pot should be warmed beforehand. This is better done by placing it on the hob than by the usual method of spilling it out with hot water. So already we had seen two steps. Now the third one, the third rule. The pot should be warmed beforehand. நம்ம டீ வைக்க போகிற அந்த பாட் வந்து இட் ஷுட் பி வார்ம்ட் பிஃபோர், முன்னாடி அதை சூடு பண்ணி வச்சிடணும். ஈவன் ஃபார் தேட் ஹீ இஸ் கிவிங் எ மெத்தட். அதை சூடு பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தடு கொடுக்குறாரு. திஸ் இஸ் பெட்டர் டன் பை பிளேசிங் இட் ஆன் த ஹாப் தென் பை த யூஸ்வல் மெத்தட் ஆஃப் ஸ்பில்லிங் இட் அவுட் வித் ஹாட் வாட்டர். இதுக்கு என்ன மெத்தட் கொடுக்குறாரு அப்படின்னா, placing it on the hob. Hob is nothing but a stove that is fitted in the kitchen. The lightly projected one. சூடு பண்ணுறதுக்கு அடுப்பு இருக்கும் இல்லையா, அந்த அடுப்புலேயே வந்து கிச்சன் மேலே ஃபிட்டடாக இருக்கிறதுக்கு பேர் ஹாப். ஸோ அதை இதில் என்ன சொல்கிறாரு, அந்த சூடான தளத்து மேலே அந்த டீ பாட்டை வைக்கணும். எதுக்கு பதிலானா இன்ஸ்டெட் ஆஃப் யூஷுவல் மெத்தட் ஆஃப் ஸ்வில்லிங் இட் வித் ஹாட் வாட்டர். அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு அதை அலசி, ஸ்வில்னா வாஷ் பண்ணுறது, வாஷ் ஆர் ரின்ஸ்.
சூடான தண்ணியை விட்டு அந்த பாட்டை வந்து கழுவும் போது அது சூடாயிரும். ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த ஹாப் மேலேயே, அந்த சூடான அடுப்பு மேலேயே அதை வைக்க சொல்கிறார். தேர்ட் பாயிண்ட். Fourthly, the tea should be strong. For a pot holding a quart, if you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoons would be about right. So now the fourth point here says the tea should be very strong. நல்ல ஸ்ட்ராங்கான டீ தான் குடிக்கணும். The light tea எல்லாம் it's not good as according to him. He says for a pot holding a quart, அதாவது வந்து quart is the quantity of liquid capacity. எந்த அளவுக்கு அந்த பாட் வந்து லிக்விட் கெப்பாசிட்டியை ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி. இப்போ அதனுடைய பாட் வந்து இப்போ இதனுடைய ஈக்குவலன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு குவாட் அப்படிங்கிறதோட ஈக்குவலன்ஸ் என்னென்னா 1.13 லிட்டர்ஸ் இன் பிரிட்டன் யூனிட். ஒரு லிட்டர் 1.25 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாட் நிறைய நீ டீ போடுற அப்படின்னா 6 ஹீப்டு டீஸ்பூன்ஸ் ஆஃப் டீ, அதாவது 6 டீஸ்பூன், நல்ல பெரிய டீஸ்பூன் அளவுக்கு வந்து என்ன போடணும்னா டீ லீவ்ஸ் போடணுமா அதுக்குள்ளே. And you are about to fill it nearly the brim of it. அந்த 1.13 liters இருக்கிற அந்த டீ பாட்டினுடைய brim means the edge வரைக்கும் ஊற்றி நீ டீ வைக்கிற அப்படின்னா அதுக்கு எத்தனை டீஸ்பூன் டீ தூள் போடணும் அப்படின்னா 6 ஹீப்டு டீ தூள்ஸ். ஹீப்டு மீன்ஸ் நல்லா முழுமையாக, ஒரு ஹீப்னா இப்படி ப்ரொஜெக்ஷனோட நல்லா முழுசாக எடுத்து போடுவோம் இல்லையா, மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ரொஜெக்டடாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அந்த ஹீப்டு. நல்லா அந்த 6 ஹீப்டு அது நிறைய எடுத்து 6 டீ ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போடணுமா. அந்த அளவுக்கு அந்த டீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமா. In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week, but I maintain that one strong cup of tea is better than 20 weak ones. In a time of rationing, அதாவது வந்து இப்போ வந்து வார் டைம்ல எல்லாம் இவர் பேசும்போதெல்லாம் வார் டைமில் வந்து ரேஷனிங் கன்சப்ஷன் வந்து கம்மி பண்ணிடுவாங்க, அளவாக தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் இந்த நிர்ணயித்த அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இவ்வளோ டீ தூள் போட்டு டீ குடிக்கணும் அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்ட் ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக். ஒவ்வொரு நாளும் வந்து இதை யூஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பட் ஐ மெயின்டைன் தட் one strong cup of tea is better than 20 weak ones. 20 சும்மா சாதாரணமாக இருக்கிற டீயை குடிக்கிறத விட ஒரு கப் டீ நல்ல ஸ்ட்ராங்கான டீயாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். All true tea lovers not only like their tea strong but like it a little stronger with each year that passes, a fact which is recognized in the extra ration issued to old age pensioners. Here look at how sarcastically he says. So if you are a true lover, every year you will add to the tea to be more strong. அதாவது ஒவ்வொரு வருஷம் அதிகரிக்க நீ குடிச்சிட்டு வர டீ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பேன், எச்சு பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதிகரிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் விலக்கு அளிக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்போ இவங்களுக்குன்னா முதன்மை ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா ரேஷனிங்கில் ஒரு விஷயத்தை செய்யும்போது. அதனால தான் ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ்க்கெல்லாம் அப்படியே அந்த ரேஷனிங் அதிகப்படுத்திகிட்டே வர மாதிரி, அவங்களுக்கு கொடுக்குற பழங்கள் எல்லாம் அதிகமாகிட்டே வர மாதிரி வருஷம் ஆகும்போதும் டீயினுடைய அந்த ஸ்ட்ராங் வந்து அதிகமாகிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட் now I'll just recall the 4 points. First point, it should be Indian or Ceylonese tea. Second point, it should be made in a teapot in small quantities. Third point, the pot should be warmed beforehand. Fourth point, tea should be strong. Now you know the 4 points. Now the fifth point, look at this. Fifthly, the tea should be put straight into the pot, no strainers, muslin bags or other devices to imprison the tea. In some countries, teapots are fitted with little dangling baskets under the spout to catch the stray leaves, which are supposed to be harmful. Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect. And if the tea is not loose in the pot, it never infuses properly. So what he says, fifthly, the tea should be put straight into the pot.
இந்த டீயை டைரெக்டாக அந்த டீ பாட்டில் ஊற்றிடணும். அதாவது வந்து நம்ம வச்சு டீ வந்து அப்படியே டைரெக்டாக அந்த டீ பாட்டில் வந்து நம்ம ஊற்றிடணும். அதாவது இந்த ஜக்லேன்னு வச்சுக்கோங்க, இந்த டீ பாட்டு, இந்த ஜக்கில் இருந்து நம்ம டீ குடிக்க போகிறோம் ஒரு பாட்டில் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பவுட் அப்படிங்கிறது இதுதான் அதனுடைய ஸ்பவுட். Now you can see இந்த டீ பாட், இந்த ஸ்பவுட் தான் வந்து இட்ஸ் அ பைப்லைன் இன் டீ பாட். ஒரு டீ பாட்டினுடைய பைப்லைன் த்ரூ விச் யூ கேன் pour the tea. அந்த டீயை போடுறதுக்கான இந்த ஸ்பவுட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டேங்லிங் பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து வடிகட்டி ஸ்ட்ரைனர்ஸ் மாதிரி இங்கே ஒன்று மெட்டலில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீ டீயை வடிகட்டும் போது அந்த ஸ்ட்ரைனர்ஸ்லாம் அந்த டீ லீவ்ஸ் வந்து தங்கிடும். உனக்கு வெறும் டீ மட்டும் வந்து அந்த நீ குடிக்கிற அந்த டீ பாட்டில் அந்த கப்பில் வந்து விழுகும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டீ பாட் வந்து நீ குடிக்கிறதுக்கு இடையில வந்து எந்த ஸ்ட்ரெயினருமே இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஸ்ட்ரெயினர்னால் வடிகட்டி. அதே மாதிரி மஸ்லின் பேக்ஸ் அப்படின்னா இப்போ வந்து லெமன் டீ, க்ரீன் டீ எல்லாம் குடிச்ச அப்படின்னா ஒரு பேக்லேயே டீ தூள் இருக்கும். அந்த டீ தூளை வந்து அப்படியே அந்த டீயில் போட்டு கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. they will leave it for few minutes or 2 or 3 minutes. Then after that everything is drained with and mixed with the hot water and they will throw the bag away. அந்த டீ பேக் எடுத்து வெளியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மஸ்லின் பேக்கும் யூஸ் பண்ணக்கூடாதான், இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெயினர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதான். இந்த டைரெக்டாக அந்த டீ வந்து அந்த டீ பாட் நீ குடிக்கிற அந்த டீ பாட்டுக்குள்ளே வந்து போயிடணுமா. இந்த ஸ்பவுட்டில் இந்த டேங்லிங் பேக்ஸ், டேங்லிங்னா ஒன்றும் இல்லை, ஹேங்கிங் ஃப்ரீலி சும்மா அப்படியே தொங்கிட்டு இருக்கிறது, அதோட இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதான். இவங்க எதுக்கு இது கவலைப்படுறாங்க அப்படின்னா, த டீ லீவ்ஸ் மைட் பி ஹார்ம்ஃபுல் டு யுவர் பாடி, உன் பாடிக்கு வந்து அது கெட்டதுன்னு இருக்குன்னா இவர் என்ன சொல்கிறாரு, ஈட்டிங் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இட் டீ லீவ்ஸ் வில் நாட் காஸ் எனி இல் எஃபெக்ட் டு யுவர் பாடி. நீ கொஞ்சமாக அதை சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ யூ கேன் ஹேவ் இட் with considerable quantities. கொஞ்சம் மூன்று அளவுக்கு நீ வந்து சாப்பிடலாம். And if the tea is not loose in the pot, it never infuses properly. நீ நினைக்கிற மாதிரி நல்லா அந்த கலந்துருந்தது, இன்ஃபியூஸ்டு ஆயிருந்தது அப்படின்னா அந்த டீ லீவ்ஸ் என்ன செய்யாதான், மேலே மிதக்காதான். ஸோ அப்போ மேலே மிதக்காத போது அந்த மேலே இருக்கிற அந்த தண்ணி வந்து ஆல்ரெடி வடிகட்டின மாதிரி தான் இருக்கும். மீதி இருக்கிற டீ லீவ்ஸ் எல்லாம் கீழே வந்து ட்ரெயின் ஆகி கீழே இருக்கும், செட்டில் ஆகிருக்கும். ஸோ நீ மோரோவர் நீ உனக்கு அது தேவையப்படாத அந்த ஸ்ட்ரெயினர்ஸும் பேக்ஸும், ஏன்னா கரெக்டாக இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சுன்னா மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டில் அது வந்திருந்தது அப்படின்னா அந்த டீ லீவ்ஸ் வந்து கீழே வந்து செட்டில் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். Sixthly, one should take the teapot to the kettle and not the other way about. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. ஸோ இப்போ இருந்து இந்த டீ பாட்லேருந்து நான் டீயை உடனே அந்த கெட்டிலுக்கு கொண்டு போயிடணும். ஸோ அந்த சூடு அப்படியே இருக்கணுமா, அந்த டைரக்ட்லி பாயிலிங் அட் த மூமெண்ட், நல்லா கொதிச்சுட்டு தான் அதை எடுத்து அந்த டீ பாட்டில் ஊற்றணுமா. அதாவது நான் ஒன்று ஷுட் கீப் இட் ஆன் த ஃப்ளேம், அப்படியே அடுப்புலேருந்து எடுத்து நான் குடிக்கிற அந்த டீ பாட்டுக்கு வந்து அந்த டீ வந்து போயிடணுமா. Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it make any difference. அதாவது ஏற்கனவே பாயில் வாட்டர் தான் நான் இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. போத் ஈக்குவல்ஸ் த சேம். அப்படியே நான் டீ பாட்டை தண்ணி வச்சாலும் இல்லை பாயிலிங் வாட்டர் போட்டதுக்கப்புறம் அதில் இது பண்ணாலும் இட் ஜஸ்ட் கிவ்ஸ் த சேம் டேஸ்ட் டு மீ அப்படிங்கிறார். ஸோ I think we have seen 6 rules, golden rules of the author. Now the 7th rule. Seventhly, after making the tea, one should stir it, or better, give the pot a good shake, afterwards allowing the leaves to settle. Seventhly, after the one should stir it, நல்லா கலக்கணுமா. அதுக்கப்புறம் a good shake, நல்லா வந்து ஷேக் பண்ணணுமா. அதுக்கப்புறம் அலோயிங் த லீவ்ஸ் டு செட்டில், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மேலே மிதக்காது அப்படிங்கன்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்து டைம் கொடுக்கணுமா. அலோயிங் த லீவ்ஸ் டு செட்டில். Eighthly, one should drink out of a good breakfast cup, that is the cylindrical cup type of cup, not the flat shallow type. The breakfast cup holds more, and with the other kind one's tea is always half cold before one has well started on it. So next
in what cup should I have the tea? நான் அந்த டீயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, a good breakfast cup நல்ல சிலிண்ட்ரிக்கலாக பெருசாக இருக்கும், not so flat and shallow, not deep. அதாவது வந்து இப்போ சைனீஸ் வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீ கப் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக, அதாவது கொஞ்சம் தட்டையாக இருக்கும், அகலமாக இருக்கும். அகலமாக இருக்கிற டீ இதில் அதை வந்து என்ன குடிக்கக்கூடாதான், டீ குடிக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, இட் ஷுட் பி சிலிண்ட்ரிக்கல். பிரேக்ஃபாஸ்ட் கப் இந்த மாதிரி ஒரு கப்புன்னு வச்சுக்கேன், வேணும் சிலிண்ட்ரிக்கல் கப். இந்த மாதிரி கப்பில் தான் வந்து டீ குடிக்கணுமா. ஏன்னா இட் ஹோல்ஸ் மோர். ஒரு சின்ன கப் மாதிரி சின்னதாக இருக்கிறது வந்து அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் வந்து டீ வந்து கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கப்னா இன்னும் இதை விடவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி டீ கப்பில் குடிக்கும்போது இட் ஹோல்ஸ் மோர், நிறையா டீ அதில் இருக்கும். மோர் ஓவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இது ஹாஃப் கோல்டு. ஊற்றி இந்த அகல பாத்திரத்தில் ஊற்றினோம்னாவே கொஞ்ச நேரத்தில் சூடு ஆறிடும் இல்லையா, அதனால் அது நீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே அது பாதி சூடு ஆறிடும், இட் வில் பி கோல்டு. அதனால வந்து நீ எதில் தான் குடிக்கணும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் கப், இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் கப்பில் நிறைய பிடிக்கிற மாதிரி இருக்கிற கப்பில் தான் டீ குடிக்கணுமா. Ninthly, one should pour the cream of the milk before using it for tea. Milk that is too creamy always gives tea a sticky taste. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, அந்த டீக்கு நம்ம யூஸ் பண்ணுற மில்கில் க்ரீம் இருக்கக்கூடாதான். க்ரீம்னா ஒன்றும் இல்லை, நம்ம பால் இருக்கு இல்லையா, பால் வந்து நல்லா வந்து சூடு பண்ணி வச்சுட்டு ஆடையெல்லாம் எடுக்கிற இல்லையா, ஆடை எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய ரிச் க்ரீமி ரிச் வந்து கம்மியாயிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து ஆடையோடு இருக்கிற காஃபி அந்த மாதிரி டீயில் வந்து நல்ல க்ரீமி டேஸ்ட் இருக்கும், நல்ல ஸ்டிக்கியாக நல்ல கெட்டியாக இருக்கும். அதே வந்து ஆடையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம், அந்த க்ரீம் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி மில்க்கு க்ரீம் இல்லாத மில்கை யூஸ் பண்ணுவான். ஏன்னா if you add too much milk, it just spoils the taste of the tea. The tea will be very sticky, ரொம்ப கெட்டியாயிருமா அந்த டீ. அதனால் அந்த மாதிரி இருக்கிற க்ரீம் இல்லாத மில்க், you have to add the milk without cream. ஸோ க்ரீம் இல்லாத மில்கை டீக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். 9th point. Now the 10th point. 10thly, one should pour tea into the cup first. This is one of the most controversial point of all. Indeed, in every family in Britain, there are probably two schools of thought of the subject. The milk first school can bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. This is that by putting the tea in first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it other way around. அதாவது 10thly, one should pour tea into the cup first. இப்போ நான் ஒரு டீ குடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த டீ கப்பில் they will be keeping it. இப்போ டீ ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க, மில்க் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க, சுகர் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. ஸோ 3 will be there. நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எதை யூஸ் பண்ணணும், இந்த கப்பில் எதை ஊற்றணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டீயை தான் ஊற்றணுமா. I have to add one. Tea should be taken to the cup first, not the milk. இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, in Britain there are always two schools of thought. ரெண்டு விதமாக ஆர்கியூ பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கிறவங்க என்ன ஆர்கியூ பண்ண, இல்லை முதல்ல மில்க்கு தான் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டீ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். மில்க்கு நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அப்போ அவங்களுக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் என்னுடைய ஆர்கியூமெண்ட் என்ன, ஏன் நான் ஃபஸ்ட்டு டீயை ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நான் டீயை ஆட் பண்ணதுக்கப்புறம் மில்கை ஊற்றினேன் அப்படின்னா எனக்கு மில்க் எந்த அளவுக்கு வேணுங்கிறத வந்து நான் ரெகுலேட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் டீயை வந்து இல்லை வந்து மில்க் இதோட நிறுத்திடலாமா, அதிகம் பண்ணலாமான்னு. அதே நேரம் நான் மில்கை முதல்ல ஊற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு டீயோடைய லெவலை வந்து நான் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, ரெகுலேட் பண்ண முடியாது, அதை சரிப்படுத்த முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு டீயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணணும்னா மில்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. See how he is enjoying a cup of tea. ஒரு கப் ஆஃப் டீக்கு அவர் என்னென்ன இமேஜினேஷன், என்னென்ன what kind of things he is thinking and writing. It is even in the essay. Look at the essay, name of the essay, collection of his essays, the collected essays.
Journalism and Letters of George Orwell, Volume 3, 1943 to 45, Penguin publication. The number even given. See, look at it. Just drinking a cup of tea, he is thinking this much. ஒரு கப் ஆஃப் டீக்கு எவ்வளவு only the lovers of food can do that, foodies. Now let us see the last point. Even for 10 we have come, the last point. Lastly, unless one is drinking it in the Russian style, should be drunk without sugar. That means for Russian style, for tea, sugar is must. If you are not drinking it in Russian style, you should never add sugar to your tea. Tea ku sugar e podakudadunu solrar. I know very well that I am in a minority here, but still, how can you call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar in it? So what he says, நான் எனக்கு தெரியும் நான் இந்த விஷயத்தில் மைனாரிட்டி, நிறைய பேருக்கு டீயில் வந்து கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணணும். தே ஆர் த மெஜாரிட்டி, ஐ எம் மைனாரிட்டி இன் தேர். ஆனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் எ ட்ரூ டீ லவர் இஃப் யூ ஸ்பாயில் த டேஸ்ட் ஆஃப் டீ பை ஆடிங் சுகர் டு இட்? நீ வந்து ஒரு உண்மையான ட்ரூ லவராக இருந்தால் அந்த டீயை தான் நீ என்ஜாய் பண்ணணும். அந்த டீயில் சக்கரை போட்டேனாவே அந்த டீயினுடைய டேஸ்ட் உனக்கு மாதிரி சுகருடைய டேஸ்ட்டு தான் உனக்கு இருக்கும். ஸோ யூ கேனாட் கால் யுவர் செல்ஃப் எ ட்ரூ லவர் ஆஃப் டீ அப்படிங்கிறார். It would be equally reasonable to put it in pepper or salt. அந்த டீயில் பெப்பரை போட்டு குடிச்சிங்கனாலும் சால்ட்டை போட்டு குடிச்சிங்கனாலும் எப்படி கேவலமாக இருக்குதோ அதே அளவுக்கு தான் சுகரை போட்டு குடிச்சிங்கனாலும் அந்த டீயினுடைய டேஸ்ட் மாறிடுங்கிறார். If you sweeten it, you are no longer tasting the tea, you are merely tasting the sugar. You could make a very similar drink by dissolving sugar in plain hot water. See, he says, நீ அதில் சுகரை ஆட் பண்ண, அதை ஸ்வீட்டன் பண்ண அப்படின்னா யூ ஆர் நாட் டேஸ்டிங் த டீ, யூ ஆர் டேஸ்டிங் த சுகர். நீ அதில் சுகரை டீயை டேஸ்ட் பண்ணவே போகிறதில்ல, சுகரை தான் டேஸ்ட் பண்ணுவேன். யூ குட் மேக் எ சிமிலர் ட்ரிங்க். அதுக்கு நீ பேசாமல் சுடுதண்ணியில் சர்க்கரை போட்டு குடிச்சிக்கலாம். டீயில் நீ சர்க்கரை போட்டு குடிக்கிறதுக்கு சுடுதண்ணியில் கூட சர்க்கரை போட்டு குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறார். Some people would answer that they do not like tea in itself, that they only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. To those misguided people, I would say try drinking tea without sugar for say a fortnight, and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. So அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில பீப்புள் சொல்லுவீங்க எனக்கு டீ சும்மா குடித்தா பிடிக்காது, எனக்கு வந்து அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு வார்மாக ஸ்டிமுலேட்டடாக இருக்கும், அதனால் எனக்கு டீ வந்து சுகர் கண்டிப்பாக சேர்த்துனா தான் எனக்கு அது டீ குடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அவரே சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஐம் சேயிங் ஒன் திங் டு தோஸ் மிஸ்கைடட் பீப்புள், அந்த தவறாக வழிநடத்தப்பட்ட மக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ட்ரை ட்ரிங்கிங் டீ வித்தவுட் சுகர். சர்க்கரை இல்லாமல் ஒரு 2 வாரத்துக்கு அந்த டீயை குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த டீயில் வந்து சர்க்கரை சேர்த்துறதே பிடிக்காது. யூ வில் நெவர் லைக் யுவர் டீ டு பி ஆடட் சுகர். அவனுக்கு அந்த டீயில் சுகரை ஆட் பண்ணுறதே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறார். These are not the only controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. இது ஒன்று மட்டும் நான் சொல்கிற இந்த 11 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. அதாவது ஆடிங் சுகர் மட்டும்தான் இதில் கான்ட்ரவர்ஷியல் இல்லை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. தே ஆர் சஃபிஷியன்ட் டு ஷோ ஹவு சப்டிலைஸ்ட் த ஹோல் பிஸ்னஸ் ஹாஸ் பிகம். நான் அதை எப்படி ரிஃபைன் பண்ணுறது, அதாவது எந்த அளவுக்கு அதை மைல்டாக வந்து அந்த வே ஆஃப் மேக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் டீயை சொல்லணுங்கிறத நான் சொல்லிட்டேன். அது அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறார். There is also the mysterious social etiquette surrounding the teapot. Why is it considered vulgar to drink out of your saucer, for instance? So, அது இல்லாமல் there is also the mysterious social etiquette. அதாவது சில விஷயங்களை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற முறைகள் இருக்கு இல்லையா, that is what etiquette. That is customary polite behavior. இதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்னென்னா,
இந்த டீ கப்பில் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த டீ சாசரில் ஊற்றி உறிஞ்சினோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது இல்லையா, ஒரு இம்பொலைட்டாக பார்க்குறவங்க வந்து அருவருப்புப்படுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் செய்யணும்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சோசியல் எட்டிகெட். அந்த மாதிரி விஷயங்களுக்கு மிஸ்டீரியஸ் சோஷியல் எட்டிகெட். சில மிஸ்டீரியஸ் மீன்ஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாத சோசியல், இதை எதுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுற சில விஷயங்கள், ஏன்னா அப்படித்தான் இந்த சமூகம் ஒத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயங்களில் மிஸ்டீரியஸாகவும் இருக்குது. அதுக்கு என்னென்னு சொல்கிறாருன்னா, and much might be written about the subsidiary of tea uses of tea leaves, such as telling fortunes, predicting the arrival of visitors, feeding rabbits, healing burns and sweeping the carpet. இது என்னென்ன அந்த மாதிரி இந்த டீ லீவ்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பூவை எடுத்துக்குவாங்க, பூவை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு பெட்டல்ஸாக பிச்சு போடுவாங்க. எஸ், நோ, டன், நாட் டு பி டன், டு பி டன், நாட் டு பி டன், அப்படியே வச்சுருவாங்க. கடைசியாக என்ன வருதோ அதுதான் அப்படின்னலாம் வந்து சில நம்பிக்கைகள் இருக்கும், சில பிலீவ்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதில் என்ன பிலீவ்ஸ் அப்படின்னா, ஃபார்ச்சூன்ஸ் சில இது அதிர்ஷ்டங்களை சொல்கிறது, அல்லது வந்து அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ். நம்ம இதில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, காக்கா கத்துனா உரம்பரை வருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து தட் இஸ் அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ். ஃபீடிங் ரேபிட்ஸ், அந்த இலைகளை ரேபிட்ஸுக்கு போடுறது. ஹீலிங் பர்ன்ஸ், அந்த தீப்பட்டுருச்சுன்னா அந்த இலைகளை வச்சு கட்டுறது. ஸ்வீப்பிங் த கார்பெட், கொஞ்சம் வந்து கார்பெட் மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட்டுறது. அந்த மாதிரி நிறைய அந்த டீ லீவ்ஸில் வச்சு நம்ம நிறைய நம்பிக்கைகள் அதில் வந்து இருக்கும். It is worth paying attention to such details as warming the pot and using the water that is really boiling, and so as to make quite sure of bringing out of one's ration the 20 good strong cups of the 2 ounces properly handled ought to represent. இந்த இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு இல்லையா. என்னென்னா, பாட் முன்னாடியே வார்மிங் த பாட்டை முன்னாடியே வந்து வார்ம் பண்ணிடணும். அந்த வாட்டர் வந்து பாயிலிங் வாட்டர், நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதாவது அடுப்புலேருந்து அப்பவே எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும் அந்த பாயிலிங் வாட்டர். மேக் ஷுர் ஆஃப் ரிங்லிங் ஒன் அவுட் ஆஃப் ஒன்ஸ் ரேஷன் 20 times. 20 கப்ஸாக சின்னதாக இத்தினோண்டு டீ லீவ்ஸை போட்டு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக 2 ounce இத்தினோண்டு டீ குடித்தாலும் ஸ்ட்ராங்காக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி கருத்துக்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம், we can pay attention to it. இதுக்கும் கொஞ்சம் கவனிக்கலாம், இதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அதாவது மற்ற நம்பிக்கைகள்லாம் இருக்குது இல்லையா, நான் எப்படி இந்த டீயை இப்படி தான் குடிக்கணும், இப்படி தான் செய்யணும்னு நான் சொல்கிற நம்பிக்கைகள் மாதிரி இந்த நம்பிக்கைகளுக்கும் ஒருத்தர் என்ன செய்யலாம், தன்னுடைய கவனத்தை செலுத்தலாம். இட் இஸ் worth paying attention to these details also அப்படின்னு சொல்கிறார். So this is the end of the story. What we have learned is that there are 11 rules, golden rules to make the tea according to the author. ஒரு டீயை மேக் பண்ணுறதுல 11 rules இருக்குன்னு சொல்கிறாரு. பேஜ் நம்பர் 38 கொடுத்துருப்பாங்க பாரு. டீ ஷுட் பி மேட் இன் டேஸ், அந்த ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபில்அப் பண்ணு. தென் யூ கேன் ஹாவ் அ கிளியர் ஐடியா ஆஃப் வாட் ஆர் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் மேக்கிங் த tea. So that's all guys, this is the lesson. I hope you understand it.